கண்மணிய காப்பாத்த அன்பு ஓடுறாரு. ஆனா எல்லாரும் தடுக்குறாங்க. ரொம்ப தீ பரவிடுச்சு. இதுக்கப்புறம் உள்ள போனா ஆபத்துன்னு சொல்லிட்டு எல்லாம் தடுக்குறாங்க. எனக்கு கண்மணி தான் முக்கியம்னு சொல்லிட்டு அன்பு கைய உதறிட்டு உள்ள போயிட்டு கண்மணிய காப்பாத்துறாரு. அடுத்து கண்மணிய தூக்கிட்டு வராரு அன்பு. உடனே அவங்க தம்பி வண்டி எடுக்குறாரு. "வாண்ணா உள்ள வாண்ணா" அப்படின்னு சொல்லிட்டு இந்த வண்டியில போட்டுட்டு கண்மணி ஓடி போறாரு அன்பு டாக்டருக்கு பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு. அப்ப கரெக்ட்டா கண்மணி கண்ணையே திறக்கல. ரொம்ப பயந்து போயிறாரு. அங்க கண்மணிய சேர்க்குறாரு அன்பு. "கண்மணி இல்லாம என்னால வாழ முடியாது. அவ இல்லாம என் வாழ்க்கை அவ்வளோதான். இதுக்கப்புறம் என் வாழ்க்கையே கிடையாதுன்னு சொல்லிட்டு அன்பு பயங்கரமாக கதறி அழறாரு. அவரால் தாங்க முடியல. உடனே ஐசியூ கூட்டிகிட்டு போகிறாங்க. சார் நீங்கள் வெளியே இருங்க, வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் பார்க்குறோன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. இங்கே கண்மணிக்கு ட்ரீட்மெண்ட் நடந்திருக்கு. வெளியே அன்பு பயங்கரமாக கதறி அழுதுட்டுருக்காரு. அவங்க அதை பார்க்குற அவங்க தம்பி அழுது சொல்லிருக்காங்க. அண்ணன் ஒன்றும் இல்லைண்ணா, கவலைப்படாது, சரியாயிடும் கண்மணி அன்னைக்கு அப்படி சொல்லிட்டு அழுது சொல்லிட்டு இருக்காரு. எங்கள் குடும்பத்து உறுப்பினர்கள் எல்லாருமே வந்துடுறாங்க. என்னாச்சு இப்போ கண்மணிக்கு அப்படின்னோடனே உடனே அவங்க அம்மா ஒன்றும் இல்லை அன்பு, பயப்படாதுரா, எதுவும் இருக்காதுரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அழறாங்க. அடுத்து எல்லாருமே அழுதுட்டுருக்காங்க. இங்கே வெண்ணிலாவும் ஒரே பதட்டமாயிடுறாங்க. அப்பா, இந்த கண்மணி இதோட ஒழிஞ்சா நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் வீட்டுக்கு வராமல் இப்படியே போயிட்டாருன்னா சூப்பராக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிரிகள் எல்லாம் அவங்கள பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாட்டி அப்பா இதோட ஒழிஞ்சா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு அவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே வெண்ணிலா ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. உடனே வெண்ணிலா, உனக்கு எந்த பிரச்சனையும் இதுக்கப்புறம் இருக்காது. கண்மணி இதுக்கப்புறம் எனக்கு என்னமோ அவள் வீட்டுக்கு வரமாட்டா தான் தோணுது. ஏன்னா நான் போய் கேட்டேன் நைஸா, அவள் சீரியஸாக தான் இருக்கா. இதுக்கப்புறமா அவள் தொல்லையே உனக்கு இருக்காது. நீ அன்பு கல்யாணம் பண்ணி ஜாலியாக இருக்கலாம்னு என்ன பேசுகிறீங்க நீங்கள்? கண்மணி உயிர் போகணும்னு நான் விரும்பலை. கண்மணி விட்டு விலகி போகணுன்னு தான் நினச்சேன். ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படி வெண்ணிலா நீ அப்படி பேசுகிற, நானே தான் அப்படி பேசுகிறேன், விடுங்க, இப்படிலாம் பேசாதீங்க அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே மயூர் எப்படி முறைக்கிறாங்க. என்ன இவளுக்கு நல்லது நம்ம பேசுகிறோம், இவன் நம்ம இப்படி யோசிக்கிறா அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே வெண்ணிலா யோசிச்சுட்டே இருக்காங்க. கண்மணிக்கு எதுவும் ஆகக்கூடாது, அவள் திரும்பி வந்துடணும், அவள் இந்த உலகத்தை விட்டு போகணும்னு நான் நினைக்கல. அவள் விட்டு விலகணும் தான் நான் நினச்சேன். அன்பை விட்டு அன்போட கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டது உண்மைதான். ஆனால் கண்மணி இந்த உலகத்தை விட்டு போகணும்னு நான் நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே அன்பு ரொம்ப பதட்டம் அடைகிறாரு. உடனே அப்போ டாக்டர் வராங்க. டாக்டர்கிட்ட அன்பு ஓடி போய் கேட்குறாரு, என்னாச்சு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை, இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்காங்க. ஆனால் ஒன்றும் அவங்களுக்கு வரல, பழைய நினைவுக்கு அவங்க ஒன்றும் வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு அன்பு நான் போய் கண்மணி பார்க்கலாமான்றாரு. போய் பாருங்கன்றாங்க. எங்கள் கண்மணிக்கு உள்ளே போகிறாரு. அன்பு கையை பிடிக்கிறாரு. கண்மணி உனக்கு ஒன்றும் இல்லை கண்மணி, நீ சீக்கிரமாக வந்துடுவேன், எனக்கு தெரியும் கண்மணி, இப்போ சொல்கிறேன் கண்மணி, என் மனசை திறந்து சொல்கிறேன் கண்மணி, நீ இல்லாமல் என்னால் உயிர் வாழ முடியாதுடி, தயவுசெய்து வந்துடுடி ப்ளீஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு அழறாரு. அவரோட கண்ணீர் துளிகள் கண்மணியோட கையில் படுது. பட்டோன்னே கண்மணி லைட்டாக கண்ணை திறக்கிறாங்க. கண்மணி அப்படி சொல்லிட்டு அப்படின்னு கண்ணை திறந்து அன்பு அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. என் கண்மணி கண்ணை திறந்துட்டா அது போதும் அப்படி சொல்லிட்டு அப்படியே கையை அவரோட முகத்தில் வச்சுட்டு அழறாரு. எனக்கு ஒன்றும் இல்லைங்க, அழாதீங்க அப்படி சொல்லிட்டு கண்மணி சொல்கிறாங்க. சரி, தீக்காயங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு அவங்களுக்கு, அதுக்கெல்லாம் நான் மெடிசன் தரேன், அவங்கள பத்திரமா பார்த்துங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் அவங்ககிட்ட சொல்கிறாரு. எல்லாருக்கிட்டையும் அன்பு கண்மணி பார்த்துக்கிறாரு. அடுத்து கண்மணிக்கிட்ட அன்பு சொல்கிறாரு, கண்மணி நான் ரொம்ப பயந்துட்டேன் கண்மணி அப்படி சொல்கிறாரு. எனக்கு புரியுதுங்க அப்படி சொல்கிறாங்க. கவலைப்படாதீங்க, எல்லாமே சரியாயிடும் அப்படி சொல்கிறாங்க. ஏன் கண்மணி இப்படி பண்ண, கொஞ்ச நேரத்தில் இவ்வளோ பயங்காட்டிட்டேடி அப்படின்னோடனே அன்பு இந்த மாதிரி துடிச்சு அழுதது எல்லாத்தையுமே அவங்க மாமியார், அதுக்கப்புறம் அவங்க தம்பி எல்லாருமே கண்மணி கிட்ட சொல்கிறாங்க. கண்மணி இவ்வளோ தூரம் என் மேலே அன்பு வச்சுருக்காரா அப்படி சொல்லிட்டு அப்படியே சந்தோஷம் அடைகிறாங்க. இங்கே வெளில இப்போ பரவாயில்லையாடி உனக்கு அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. பரவாயில்ல, அதுக்குள்ளே ஏனே நீ போட, சும்மாவே இருக்க மாட்டியா, இப்போ தேவையில்லாத பிரச்சனை தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்கு தேவையில்லாமல் கண்மணி எதுவும் சொல்கிறேம்மா, நடந்துச்சு அதுக்காக இப்படியே பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு அன்போட அம்மா வெண்ணிலாவை சொல்கிறாங்க. வெண்ணிலா அப்படி பார்த்து முறை பேஷண்ட்டுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வெளியே போக சொல்கிறாங்க. அப்போ கண்மணி அப்படியே அந்த காயத்து மேலெல்லாம் லைட்டாக மருந்து போடும்போது அப்படியே சினுங்குறாங்க. அதை பார்த்து அன்பு ரொம்ப மனசு கஷ்டப்படுறாரு. கண்மணிக்கு இந்த மாதிரி ஆயிருக்கக்கூடாது, பாவம் கண்மணி, அவளுக்கு எவ்வளோ எரிஞ்சிருக்கும், அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாரு. இதையெல்லாம் பார்க்குற வெண்ணிலா ஒன்றும் புரியாமல் யோசிச்சுட்டே இருக்காங்க. அன்பு என்னை இப்படி உருகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே சரி, இங்கே யாராவது கண்மணி கைத்தாங்களா தூக்கணும், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு ஓடி போகிறாரு. இதை பார்த்து வெண்ணிலாவுக்கு வயிறு எரியுது. மற்றவங்களும் டென்ஷன் ஆகுறாங்க. அன்பு என்னை இப்படி கவனிக்கிறாரு கண்மணியன்னு.